கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனாட்சியும் மைதிலியும் சேர்ந்து ஐஸ்வர்யாவோட அம்மாவை பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அவங்க போர்வை எடுத்துகிட்டு சுற்றி பார்க்கும்போது என்ன இது யாருமே இல்லை, யார் என்ன அடிச்சுது அப்படின்னு பயங்கர வலியோடு நடக்க முடியாமல் புலம்பிட்டே நடந்து நேராக ரூமுக்கு போகிறாங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மாவை பார்த்த உடனே அம்மா என்னம்மா ஆச்சு, கீழே ஏதாவது விழுந்துட்டியாம்மா அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க ஏண்டி கீழே விழுந்தா இப்படி தான் அடிப்படுமாடி, யாரோ என்னை அடிச்சிட்டாங்கடி, இது கண்டிப்பாக அந்த தீபா மீனாட்சியோட வேலையாக தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யா கண்டிப்பாக அவங்களாம் இருக்க மாட்டாங்கம்மா, நாம தான் கிரிமினலாக யோசிப்போம், அவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க, உன்னை யார் இந்த டைமில் அங்கெல்லாம் போக சொன்னது, சரிவா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனாட்சி ரொம்ப டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. மைதிலி வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மீனாட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்கள அடித்தது எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கவே இல்லை, அந்த ஆனந்தியும் ரியாவையும் போட்டு அடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ மைதிலி வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து தீபாவோட அம்மா வராங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் முகமாக ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க, மீனாட்சி பட்டுன்னு அவங்க கிட்ட ஐஸ்வர்யாவோட அம்மாவை அடிச்ச விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. திரும்பவும் மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆனந்த ரியாவை அடிக்காம என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போக, நீங்க வந்தா வாங்க இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மைதிலும் பின்னாடியே ஓடுறாங்க. ரியாவும் கரெக்டாக அந்த சமயம் பார்த்து வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. ஆடு தானா வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா அடிக்கலான்னு பிளான் பண்றாங்க. திரும்பவும் போர்வை எடுத்துட்டு வந்து ரியா மேலே போட்டு அப்படியே வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. மைதிலி வந்து கட்டை எடுத்துட்டு சொல்லி சொல்றாங்க. மைதிலியும் கட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து கட்டை எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது தீபாங்க வந்துடுறாங்க. தீபாங்க வந்து சைலண்டாக அவங்க மூணு பேரையும் இழுத்துட்டு போறாங்க. ரியாவும் வந்துட்டு போர்வை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. என்ன இது யார் நம்மளை அடிச்சது அப்படின்னு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்த உடனே ஆனந்த் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனந்தை பார்த்த உடனே ரியா வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே வந்து நிற்கிறாங்க. அப்போ ஆனந்த் என்னாச்சு ரியா ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை ஏதோ பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மீனாட்சி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க அடித்ததுக்கு அப்புறமும் கூட. ஏன்னா எனக்கு வந்து ஆத்திரமே அடங்கலை, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்போ இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க, தீபா வந்து மீனாட்சிக்கிட்டே மைதிலிக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அத்தை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணால் அது கார்த்திக் சாருக்கு தானே பிரச்சனையாக வரும், ஏன் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாட்சி வந்துட்டு இங்கே பா தீபா என்னோட ஆத்திரமே அடங்கலை, அத்தை நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், அப்படி மட்டும் வரல நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவும் ரியாவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு ரவுடியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்து பேசுகிறாங்க. அபிராமியோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்க வந்து என்னோட மாமியார், இவங்கள வந்து தான் நீங்கள் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொலை பண்ணணுமான்னு கேட்க, இவங்க இல்லை அவங்கள கடத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைங்க, நான் சொல்லும் போது அவங்கள ஏதாவது ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்டுருங்க, இது தற்கொலை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள அங்கே தள்ளி விட்டுட்டு இந்த லெட்டர் அங்கே போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரையும் அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இடையில எதுக்காகவும் நீங்கள் எனக்கு கால் பண்ணிடாதீங்க, அப்படி மட்டும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிருவான், அதனால் நான் சொல்கிற காலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களும் அதை வந்து சரிங்க மேடம் இனிமேல் நான் நார்மல் கால்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற காலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரியா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தினால எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் வராது, நீ பயப்படாத, வீட்டை விட்டு வெளியில் போனவங்க தற்கொலை பண்ணதுக்காக தான் வெளியில் போனாங்க அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. தீபாவும் வந்துட்டு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அந்த ரத்தக்கார படிஞ்ச ஷாலோட போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்களே, அன்னைக்கு வந்து வேண்டிக்கிட்டேன் அது அத்தையாக இருக்கக்கூடாது, அப்படி இல்லைனா வந்து கோவிலுக்கு வந்து அங்க பிரதட்சணை பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அதை பண்ணுறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், அம்மாவுக்கு எப்போவுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அந்த கோவில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, எனக்கு நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், எனக்கு சரியாக ஞாபகம் வரல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, தீபா அதை பற்றி தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சரி நான் மீனாட்சி கிட்ட கேட்குறேன்னு சொல்லி கார்த்திக் வந்து நேராக வந்து மீனாட்சி கிட்ட போய் கேட்குறாங்க. மீனாட்சியும் வந்து அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது அத்தையை தேடி கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் தீபா, மீனாட்சி, மைதிலின்னு 3 பேரும் வந்து கோவிலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு கோவிலோட வாசலை வந்து பெருக்கி கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஐயர் வந்து பார்த்த உடனே கோவிலே ரொம்ப சுத்தமாக இருக்கேம்மா, இவ்வளோ பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அபிராமி வந்துட்டு, நீங்கள் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கே நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கடவுள் கண்டிப்பாக அவன் வந்து அதை சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க, கடவுளே என் குடும்பம் எப்போவுமே வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போன தீபா, மைதிலி, மீனாட்சின்னு இவங்க 3 பேரும் ஒரே மாதிரி எப்படியாவது அபிராமி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. தீபாவும் அங்கே பிரதட்சணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.